ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போனாஸ் கிச்சன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் விலாக். இன்றைக்கி நம்ம போனாஸ் கிச்சனில் வாழைப்பூ பொரியல் எப்படி செய்யலான்றதான் பார்க்க போகிறோம். ஆரோக்கியம் நிறைஞ்ச சுவையான வாழைப்பூ பொரியல் எப்படி எளிமையாக வீட்டிலேயே செய்யறதுன்னு பார்க்கலாமா? கசப்பே இல்லாமல் சுவையாக செய்வதற்கான அனைத்து குறிப்புகளும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணி பேனல் வச்சுக்கோங்க. பேனல் சூடானதும் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு போட்டு பொரிச்சுக்கலாம். இது கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதே ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, இது ரெண்டுத்தையும் போட்டு தாளிச்சுக்கலாம். இதை கரண்டியில் லைட்டாக பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம காரத்துக்கு 3-4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை எண்ணெயில் பொரிச்சிடலாம். இது கூட ஒரே ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். வாசனைக்கு தாளிக்கிறது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதையும் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு. இது கூட நான் ஒரு வாழைப்பூ உள்ளே இருக்கிற அந்த பெட்டல்ஸ் எல்லாமே எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துக்கலாம். வாழைப்பூ பொரியல் அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு. எல்லா பூவையும் நம்ம சேர்த்தாச்சு. இது கூட கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதை எண்ணெயிலே நல்லா கிளறி விடுங்க. வாரத்தில் ஒரு நாள் கம்பல்சரி எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது செய்கிறதுக்கு உண்டான நேரமும் கம்மி தான். வாழைப்பூ எண்ணெயிலேயே இந்த மாதிரி வதக்கும்போது வேகாத மாதிரி ஒரு ஃபீல்டாக இருக்கும். அதனால் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததும் மீடியம் ஸ்லோவில் வச்சு ஒரு தட்டை போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். 10 நிமிஷத்தில் நீங்கள் 2-3 தடவை ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விடணும். இப்போ தட்டை போட்டு நல்லா மூடியாச்சு. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதில் தண்ணி இருக்குங்க. மீடியம் ஸ்லோ இருக்கிறதுனால கரெக்டாக வெந்து வரும். நீங்கள் லோவும் வைக்காதீங்க, ஹை ஸ்பீடும் வைக்காதீங்க. இந்த மாதிரி அடிக்கடி திறந்து நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், தண்ணியோட பதம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. நல்லா ட்ரையாகவும் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி எடுத்துருக்க தேங்காய் ஒரு அரை மூடியை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தேங்காய் போட்டதும் இந்த மாதிரி ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வாழைப்பூ பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இதுபோல் பாரம்பரியமான சமையல் ரெசிபியை தொடர்ந்து பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.